குக்கரில் ஆயில் போட்டு ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்ட அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் மட்டன் போடுங்க, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா பெரட்டிடுங்க. சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு விசில் 5 விசில் வச்சுட்டு அப்புறம் மசாலா பார்த்துக்கலாம். தேங்காய் அப்புறம் கேஷ்யூ போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. இது அந்த மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் நல்லா கொதி வந்துட்ட அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கடைசியாக கொரியாண்டர் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம் போட்டுக்கோங்க. வத்தல் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டுட்டு கடைசியாக தாளித்து முடிச்சிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள்.